சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க. நம்ம உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய வெஜிடபிள்ஸ், அப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இன்னைக்கு நான் வந்து வெள்ளை பூசணிக்காய் மோர் குழம்பு தான் செய்ய போறேன். வெள்ளை பூசணிக்காயில அவ்வளோ சத்துக்கள் இருக்குதுங்க. மோர் வச்சு இந்த சம்மருக்கு ஒரு சூப்பரான வெள்ளை பூசணிக்காய் மோர் குழம்பு, அது கல்யாண வீட்லயெல்லாம் நீங்க சாப்பிட்ருப்பீங்க. அதே டேஸ்ட்ல எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. வெள்ளை பூசணி மோர் குழம்பு செய்கிறதுக்கு நான் வந்து 1 கிலோ வந்து பூசணி வாங்கியிருக்கிறேங்க. நான் அதுலேயும் பாதி தான் நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். மீதி பாதியை வந்து ஜூஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்குவேன். இப்போ இது மேல் தோல் எல்லாம் சீவிட்டு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. இதில் வந்து 1/2 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூசணிக்காயை இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். பூசணிக்காய் வந்து குயிக்காக வெந்துருங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 to 10 நிமிஷத்தில் இந்த மோர் குழம்பு வந்து ரொம்ப ஈஸியாக நல்லா டேஸ்ட்டாக செஞ்சிடலாம். இந்த பூசணிக்காய் கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ இது மூடி போட்டு ஒரு 3லிருந்து 4 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். பூசணிக்காய் வேகிற டைமில் நம்ம மோர் குழம்புக்கு ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாங்க. மிக்ஸி ஜார் எடுத்துக்குங்க. இதில் 1/4 மூடி தேங்காய் துருவல் சேர்த்துக்குங்க. காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான், அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. நான் வந்து 2 பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன். ஒரு துண்டு இஞ்சியை தோல் நீக்கிட்டு சேர்த்துருக்குறேங்க. இஞ்சி சேர்த்துனா இன்னும் நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு 4 சின்ன வெங்காயம் தோல் நீக்கிட்டு எடுத்துக்குங்க. 1 டீஸ்பூன் சீரகம், அப்புறமா ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே கடலைப்பருப்பை தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாமே ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வந்துக்கலாங்க. இப்போது இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு. தண்ணியெல்லாம் சுண்டி பூசணிக்காயும் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இந்த டைமில் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணியும் நல்லா கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்குங்க. இதோட பச்சை வாசனை எல்லாம் போய் இன்னும் கொஞ்சம் திக்காகி வரும். அந்த தேங்காய் அந்த கடலைப்பருப்போட மிக்ஸ் பண்ணும்போது இன்னும் மோர் குழம்பு வந்து நல்லா திக்காகி வரும். அதனால் தண்ணி வந்து கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துட்டு இந்த டைமில் நீங்கள் உப்பெல்லாம் பார்த்துக்குங்க. இது வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். அந்த பச்சை வாசனை எல்லாம் போய் கொதிச்சு வரட்டும். பச்சை வாசனை போய் நல்லா கொதி வர ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு நம்ம கொடுத்துர்லாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குங்க. நான் 3 டீஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துருக்குறேங்க. இது கூட 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்குங்க. அப்புறம் ஃப்ளேவருக்காக வரமிளகாயை 3 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துருக்குறேன். அப்புறமா 3 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துருக்குறேங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மோர் குழம்பு கூட இந்த தாளிப்பை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம மோர் சேர்த்துக்க போகிறோம். இது நல்லா ஆறுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து மோர் சேர்த்துனீங்கன்னா திரி திரியாக போயிடும். அதுக்காக தான் நல்லா ஆறுனதுக்கப்புறமா மோர் சேர்த்திக்க போகிறோம். கெட்டியான தயிர் எடுத்து அது மொத்தத்தில் உடச்சி மோர் சேர்த்துருக்குறேங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு மோரில் சேர்த்து அதுக்கப்புறமா இந்த குழம்புல சேர்த்துக்குங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான பூசணிக்காய் மோர் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. கல்யாண வீட்லையெல்லாம் சாப்பிட்ருப்பீங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்கள்கிட்ட பூசணிக்காய் இல்லைன்னா கூட வெறுமனே மோர் குழம்பு மட்டும் செஞ்சுக்கலாங்க. பூசணிக்காயை ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் செஞ்ச மெத்தடெல்லாம் செஞ்சிங்கன்னா அந்த மோர் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த ரெசிபியில் பார்க்கலாமா?